الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم
نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. आज भी मैं हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम के இன்றும் நான் ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அடையாளங்கள் தொடர்பான மேற்கோள்களையும் அவர்களே கூறியுள்ள சில சம்பவங்களையும் மக்கள் தாமே முன்வந்து கூறிய சில சம்பவங்களையும் எடுத்து வைப்பேன். ஹதரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், எனக்கு ஆதரவாக இறைவன் வெளிப்படுத்திய அற்புதங்களை 16 ஜூலை 1906 ஆகிய இன்றிலிருந்து ஒவ்வொன்றாக எண்ணினால் அவை 3 லட்சத்தை விட அதிகமாக இருக்கும் என்று நான் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். என்னுடைய சத்தியத்தின் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் அதற்காக என்னால் சான்று தர முடியும். அவற்றுள் சில முன்னறிவிப்புகள் இறைவன் தனது வாக்குறுதிக்கு ஏற்ப ஒவ்வொரு எதிரின் தீங்கிலிருந்தும் என்னை பாதுகாத்தது தொடர்பானவை. சில அடையாளங்கள் ஒவ்வொரு இடத்திலும் தனது வாக்குறுதிக்கு ஏற்ப எனது தேவைகளை அவன் நிறைவேற்றி தந்தது தொடர்பானவை. இன்னும் சில அடையாளங்கள் தனது வாக்குறுதியான இன்னி முஹீனுன் மன் அராத இஹானத்தக்க, உன்னை இழிவுபடுத்த நினைப்பவரை நான் இழிவுபடுத்துவேன் என்ற முன்னறிவிப்பிற்கு ஏற்ப எனது எதிரிகளை அவன் இழிவுபடுத்தியது தொடர்பானவை. சில அடையாளங்கள் என் மீது வழக்கு தொடர்ந்தவர்கள் மீது அவனது முன்னறிவிப்புக்கு ஏற்ப அவன் எனக்கு வெற்றி அளித்தது தொடர்பானவை. பல்வேறு இடங்களில் நாம் இன்றும் பார்க்கிறோம், இன்னி முஹீனுன் மன் அராத இஹானத்தக்க என்ற முன்னறிவிப்புக்கு ஏற்பவே பல இடங்களில் இருந்து ரிப்போர்ட்டுகள் வருகின்றன. ஆப்பிரிக்காவிலிருந்தும் பிற இடங்களில் இருந்தும் வருகின்றன. அவை அல்லாஹ் தஆலா எவ்வாறு அவர்களை இழிவுபடுத்துகிறான் என்று காட்டுகின்றன. எங்காவது சிலர் இதுவரை பிடிக்கப்படாமல் இருந்தால் அவர்களும் அல்லாஹ்வுடைய கூற்றாகிய உம்லில்லஹும் இன்ன கைதி மதீன் என்ற வசனத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் திரும்பாவிட்டால் அவர்களுக்கும் இறைவனது பிடி வரும் இன்ஷா அல்லாஹ். அன்னார் கூறுகிறார்கள், சில அடையாளங்கள் சிறிது அவகாசம் கழித்து தோன்றுகின்றன. ஏனெனில் உலகம் உருவாக்கப்பட்டது முதல் ஒரு பொய்யருக்கு இவ்வளவு நீண்ட அவகாசம் வழங்கப்பட்டதில்லை. சில அடையாளங்கள் இக்காலத்தை பார்க்கும்போது தோன்றுகின்றன. அதாவது இக்காலம் ஓர் இமாம் தோன்றியிருப்பதை ஏற்றுக்கொள்கிறது. சில அடையாளங்கள் சில நண்பர்கள் தொடர்பானவை. அவர்கள் குறித்து நமது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தன. சில அடையாளங்கள் எனது விஷமமிக்க எதிரிகள் மீது எனது துஆவின் தாக்கம் ஏற்பட்டது சம்பந்தமானவை. சில அடையாளங்கள் எனது துஆவினால் அபாயகரமான நோயிலிருந்து நிவாரணம் கிடைத்தது தொடர்பானவை. அந்த குணம் கிடைப்பதற்கு முன்னதாகவே அது குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. சில அடையாளங்கள் என்னை உண்மைப்படுத்துவதற்காக பெரிய பெரிய தனி சிறப்புமிக்க மனிதர்கள், அவர்கள் புகழ்பெற்றவர்களாக இருந்தனர், அவர்களுக்கு கனவுகள் வந்தன. அம்மக்கள் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டனர். உதாரணமாக ஷஜாதா நசீன் சாப் சாஹிபுல் ஆலம் சிந்த் என்பவர், இவருக்கு 1 லட்சத்துக்கு மேல் முரீதுகள் இருந்தனர். ख्वाजा गुलाम फरीद साहब சச்சாரனை சேர்ந்தவர். சில அடையாளங்கள் எத்தகையவெனில் ஆயிரக்கணக்கானோர் கனவில் இவர் உண்மையாளர் என்றும் இறைவனிடமிருந்து வந்தவர் என்றும் கூறப்பட்டதற்கு இணங்க என்னை பையத் செய்தவர்கள் தொடர்பானவை.
சிலர் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டனர். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களிடம், உலகம் முடிவடைய உள்ளது, உலகின் கடைசி ஹலீஃபா மஸீஹ் மவ்ஊத் ஆவார் என்று கூறியிருந்தார்கள். சில அடையாளங்கள் எத்தகையவெனில், சில பெரிய மனிதர்கள் நான் பிறக்கும் முன்பும் நான் வாலிப பருவத்தை எய்தும் முன்பும் எனது பெயரை கூறி நான் மஸீஹ் மவ்ஊத் ஆகப் போவதாக தெரிவித்தது தொடர்பானவை. உதாரணமாக நிஅமத்துல்லா வலி, மியா குலாப் ஷா ஜமால்பூர் லூதியானா ஆகியோர். பிறகு இன்னொரு இடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், அதனை கூறும் ஒன்றை கூறுகிறேன். இந்த சம்பவங்கள் பெருமகனார் சிராஜுல் ஹக் நோமானி சாப் என்ற அஹ்மதியுடைய அண்ணன் ஷுஜாதா நசீன் சாப் ஒரு பீராக இருந்தார். அவர் தனது அஹ்மதியான தம்பிக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் கஷ்ஃபே கபூர் செய்ய முடியும், மிர்சா சாஹிபால் செய்ய முடியுமா? கஷ்ஃபே கபூர் என்றால் இறந்தவரின் நிலைமையை கூற முடியும், அவர்களை சந்திக்க வைக்கவும் முடியும். இதனை மிர்சா சாஹிப் செய்ய முடியுமா என்று கேட்டார். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், கஷ்ஃபே கபூர் விவகாரம் முற்றிலும் வீணான செயலாகும். எந்த மனிதர் உயிருள்ள இறைவனுடன் பேசுகிறாரோ, புத்தம் புதிய வஹி அவருக்கு வருகிறதோ, அதற்காக ஆயிரங்கள் அல்ல லட்சங்களில் சான்றுகள் இருக்கின்றதோ, அவருக்கு இறந்தவர்களுடன் பேச என்ன அவசியம் வந்துவிட்டது? அவர் ஏன் இறந்தவர்களை தேடி அலைய வேண்டும்? மேலும் இன்னார் இறந்தவர்களுடன் தான் பேசினார் என்பதற்கு என்ன ஆதாரம்? இங்கோ லட்சக்கணக்கான ஆதாரங்கள் உள்ளன. இங்கு வருகிற ஒவ்வொரு கார்டும் ஒவ்வொரு பைசாவும் இறைவனுடைய வலிமை மிக்க அடையாளங்களாகும். ஏனெனில் ஒரு நீண்ட காலத்திற்கு முன்பு இறைவன் கூறியிருந்தான், யாத்தூன மின்கொல்லி ஃபஜ்ஜின் அமீக் வ யாத்தூக்க மின்கொல்லி ஃபஜ்ஜின் அமீக். ஒரு மனிதரும் என்னை அறியாத நேரத்தில் இறைவன் என்னிடம் கூறினான். அந்த முன்னறிவிப்பு எவ்வளவு வேகமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒப்பாக ஏதும் உண்டா? சுருக்கமாக நாம் உயிருள்ள இறைவனை விட்டுவிட்டு இறந்தவர்களை தேட வேண்டிய அவசியம் என்ன? பிறகு அன்னார் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், நான் உண்மையாகவே கூறுகிறேன், நீங்கள் இறைவனது அடையாளங்களை அவமரியாதை செய்யாதீர்கள். அவற்றை இழப்பின் அடையாளம் என குறைத்து மதிப்பிடாதீர்கள். இறைவன் அதை விரும்புவதில்லை. நேற்று நடந்த சம்பவம். லேக்ராம் இறைவனது மகத்தான அடையாளத்துக்கு ஏற்ப கொல்லப்பட்டான். கோடிக்கணக்கான மக்கள் அந்த முன்னறிவிப்புக்கு சாட்சியாக உள்ளனர். சென்ற இடங்களிலெல்லாம் லேக்ராம் தானே அதனை பிரபல்யப்படுத்தியிருந்தார், அதனை பற்றி பேசினார். இந்த அடையாளம் இஸ்லாத்தின் உண்மைக்கு ஆதாரமாக அவரே கேட்டதாகும். உண்மை பொய்யை அறிவதற்காக மதங்களுக்குள் இந்த தகுதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று அவரே கூறியிருந்தார். பிறகு அவரே இஸ்லாத்தின் உண்மைக்கும் எனது உண்மைக்கும் தனது இரத்தத்தால் சாட்சி பகர்பவராக ஆகிவிட்டார். இந்த அடையாளத்தை பொய்யாக்குவது, அதனை அலட்சியப்படுத்துவது எத்தகைய நேர்மையின்மை, அநீதி. பிறகு அத்தகைய தெளிவான அடையாளங்களை மறுப்பது ஒருவர் தானே லேக்ராம் ஆவதல்லாமல் வேறென்ன? எனக்கு மிகவும் பரிதாபம் ஏற்படுகிறது. இறைவன் இந்நிலையில் எத்தகைய அருள் செய்துள்ளான். ஒவ்வொரு சமுதாயம் சார்பாகவும் அடையாளங்களை காட்டினான். கம்பீரமானதும் மென்மையானதுமான எல்லா வகை அடையாளங்களும் காட்டப்பட்டன. அதனை ஒதுக்கி தள்ளப்பட்டது போன்று தூக்கி எறிவது மிக பெரும் பேரின்மையாகும். மேலும் அல்லாஹ் தஆலாவின் கோபத்திற்கு காரணமாவதாகும். அல்லாஹ்வின் அடையாளங்களை பொருட்படுத்தாதவர் நினைவில் கொள்ளட்டும், அல்லாஹும் அவரை பொருட்படுத்த மாட்டான். இறைவனிடமிருந்து வரும் அடையாளங்களை ஒரு அறிவுள்ளவர், இறையுணர்வுள்ளவர் அறிந்து கொள்கிறார், அதிலிருந்து பயனடைந்து விடுகிறார். தொலைநோக்கு இல்லாதவர், இறைவனது பயத்தை கவனத்தில் கொண்டு ஆய்வு செய்யாதவர் இழப்பிற்குரியவராக இருந்து விடுகிறார். ஏனெனில் அவன் உலகத்தின் நிலை இவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஈமானுக்குள்ளேயே இருக்கும் ஈமானின் நிலை போன்று இருக்கவும் விரும்பவில்லை. இறைவன் அவ்வாறு செய்வதில்லை. அவ்வாறு இருக்கும் என்றால் யூதர்கள் ஏன் ஹஜரத் மஸீஹை மறுக்கப் போகிறார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் மறுக்கப்பட்டார்கள்? ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கஷ்டங்களை ஏன் சகிக்க நேர்ந்தது?
ஈமானிலிருந்து மறைவான அம்சத்தை முற்றிலும் அகற்றிவிடத்தக்க ஓர் அடையாளத்தை காட்டுவது இறைவனது வழக்கம் அல்ல. ஓர் அறிவிலி, காட்டுமிராண்டி, அல்லாஹ்வின் நடைமுறையை அறியாதவர் ஈமானில் மறைவான அம்சம் அகற்றப்படுவதையே அடையாளம் என்று நினைக்கிறார். இறைவன் அவ்வாறு ஒருபோதும் செய்வதில்லை. நமது ஜமாத்துக்கு இறைவன் எந்த குறைவும் வைக்கவில்லை. எவரும் யாருக்கு முன்னாலும் வெட்கப்பட வேண்டியதில்லை. எவ்வளவு பேர் இந்த ஜமாத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒருவர் கூட ஓர் அடையாளத்தையும் கூட பார்க்கவில்லை என்று கூற முடியாது. அக்காலத்திலும் சரி, இக்காலத்திலும் சரி, இப்போதும் கூட அடையாளங்களை கண்டே ஏற்கின்றனர். பிறப்பு அகமதிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தனது மூதாதையரின் வரலாற்றை படிக்க வேண்டும். அதுபோன்று ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூல்களை படிக்க வேண்டும். தம்மை இறைவனோடு தொடர்பை இணைக்க கவனம் செலுத்த வேண்டும். கூறுகிறார்கள், பராஹீன் அஹ்மதியாவை படியுங்கள், அதன் மீது சிந்தனை செய்யுங்கள். அக்காலத்தில் எல்லா செய்திகளும் அதில் உள்ளன, இக்காலத்தின் செய்திகளும் உள்ளன. நண்பர்கள் தொடர்பாகவும் எதிரிகள் தொடர்பாகவும் உள்ளன. இதெல்லாம் மனித ஆற்றலுக்கு உட்பட்டதா? இன்றிலிருந்து 30 வருடங்களுக்கு முன் இந்த இயக்கத்தின் பெயரும் அடையாளமும் இருந்ததில்லை. மேலும் நான் அதுவரை இருப்பேனா என்று என் வாழ்வு பற்றி கூட தெரியாத நிலையில் அத்தகைய மகத்தான செய்திகளை தந்து பிறகு அது நிறைவேறியும் உள்ளது. 1-2 அல்ல, முழுக்க முழுக்க அகமதி வீடுகளிலும் கிறிஸ்தவர்களிடமும் ஆரியர்களிடமும் அரசாங்கத்திடமும் உள்ளது. இறைவனது பயமும் உண்மையின் தேடுதலும் இருப்பின் நான் கூறுகிறேன், பராஹீனுடைய அடையாளங்களை வைத்தே முடிவெடுங்கள். பாருங்கள், அப்போது என்னை எவரும் அறிய மாட்டார். இங்கு எவரும் வந்ததில்லை, ஒருவர் கூட என்னுடன் இருந்ததில்லை. அப்போது இங்கிருக்கிற இந்த ஜமாத்தை பற்றி எனக்கு தெரிவித்தான். இந்த முன்னறிவிப்பு வெறும் யூகம், எண்ணம் எனில் இன்று இத்தனை பெரிய ஜமாத் ஏன்? காதியானுக்கு வெளியில் ஒருவர் கூட அறிந்திருக்காத ஒரு மனிதரை பற்றி பராஹீனில் கூறப்பட்டுள்ளது. ஃபஹானா அத்வானா ஒத்துரஃப பைனன்னாஸ், அதனால் உமக்கு உதவி செய்யவும் மக்களிடத்தில் நீர் பிரபல்யமடையவும் கூடிய நேரம் வந்துவிட்டது. இன்று என்ன காரணம்? இந்தியாவில் அல்ல, இன்னும் சொல்வதாயின் அரபு, சிரியா, எகிப்து ஆகியவற்றில் புகுந்து புறப்பட்டு ஐரோப்பா, அமெரிக்கா வரை இவரை அறிந்துள்ளது. மாறாக ஆப்பிரிக்காவிலும் கூட. கடந்த சில நாட்களுக்கு முன் ஒரு புரோகிராம் காதியானிலிருந்து அரபு உலகத்திற்காக நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி அரபு உலகில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூறுகிறார்கள், இது இறைவனது வார்த்தை இல்லை என்றால், இறைவனது விருப்பத்திற்கு எதிரான ஓர் இட்டுக்கட்டுபவனின் திட்டமெனில் இறைவன் அவருக்கு ஏன் உதவி செய்தான்? ஏன் அவருக்காக ஆயத்தங்களையும் காரணிகளையும் ஏற்படுத்தினான்? அதனை எல்லாம் நானா உருவாக்கினேன்? அல்லாஹ் தஆலா ஒரு இட்டுக்கட்டுபவனுக்கு இப்படி உதவி செய்வான் எனில் பிறகு நம்பிக்கையாளரின் உண்மைக்குரிய தகுதிதான் என்ன? நீங்களே அதற்கு பதில் சொல்லுங்கள். ரமலானில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகணம் பிடிக்க வைப்பது எனது சக்திக்குட்பட்டதா? அந்த நேரத்தில் நான் அதனை செய்வதற்கு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை உண்மையான மஹதிக்கு அடையாளமாக்கியிருந்தார்கள். இறைவன் எனது வாதத்தின் வேளையில் உண்மைப்படுத்தினான். நான் அவனது தரப்பில் இருந்து வந்தவன் இல்லை எனில் இறைவன் தானே முழு உலகத்தையும் வழிகெடுத்தானா? இதற்கு யோசித்து பதில் சொல்லுங்கள். என்னை மறுப்பதன் தாக்கம் எதுவரை செல்கிறது? ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுப்பதும் பிறகு இறைவனை மறுப்பதும் இதனால் ஏற்பட்டு விடுகிறது. எத்தனை இறை அடையாளங்கள் 2 4 அல்ல, 1000 லட்சம் வரை உள்ளன. எதனையெல்லாம் மறுத்துக் கொண்டு செல்வீர்கள்? அதே பராஹீனில் இதுவும் எழுதப்பட்டுள்ளது, யாத்தூன மின்குல்லி ஃபஜ்ஜின் அமீக். இப்போது நீங்களே வந்துள்ளீர்கள், நீங்கள் ஓர் அடையாளத்தை நிறைவேற்றியுள்ளீர்கள், அதனையும் மறுத்துவிடுங்கள். நீங்கள் வந்து நிறைவேற்றிய ஒரு அடையாளத்தை உங்களால் அழிக்க முடிந்தால் அழியுங்கள். பிறகு கூறுகிறேன், இறை அடையாளத்தை மறுப்பது நல்லதல்ல. அதனால் இறைவனது கோபம் தூண்டப்படுகிறது. எனது உள்ளத்தில் உள்ளதை நான் கூறிவிட்டேன். ஏற்பதும் ஏற்காததும் உங்கள் விருப்பம். நான் உண்மையாளன் என்பதை இறைவன் நன்றாக அறிவான். நான் இறைவனிடமிருந்து வந்தவன். இதன் கடைசி பத்தியில் அன்னார் கூறுகிறார்கள், நீங்களே வந்து ஓர் அடையாளத்தை நிறைவேற்றியுள்ளீர்கள் என்று ஹுசூர் கூறுகிறார்கள்.
அது ஒரு புதிதாக வந்த முஸ்லிமிடம். கூறுகிறார்கள், அவர் முஸ்லீமாக இருந்தார். ஆனால் மேலும் அன்னாரிடம் அடையாளம் காட்டுமாறு கூறினார். அவருக்கு அன்னார் விவரமாக புரிய வைத்தார்கள். நீங்கள் நிறைவேறிய ஒரு அடையாளத்தை காட்டுமாறு கூறுகிறீர்கள், நீர் வந்ததே ஒரு அடையாளம்தான் என்று கூறினார்கள். இன்று நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய அருளால் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த அடையாளம் நிறைவேறுகிறது. பிறகு நோயிலிருந்து குணம் பெறும் அடையாளம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், மாலிர்கோட்லாவை சார்ந்த சர்தார் நவாப் முகமது அலி கான் சாஹிபுடைய மகன் அப்துல் ரஹீம் கான் கடும் காய்ச்சலால் அவதிப்பட்டார். மிக கடும் ஜுரம். உயிரை காப்பாற்ற எந்த வழியும் தெரியாமல் இருந்தது. அவர் இறக்க வேண்டியவர் என்று கட்டளையிடப்பட்டவர் போன்று இருந்தார். நான் அவருக்காக துஆ செய்தேன். அது தக்தீரே முபரம், மாறாத இறை நியதி போன்று தெரிய வந்தது. அப்போது நான் இறைவனது சன்னிதானத்தில் வேண்டுதல் விடுத்தேன், என் இறைவா, நான் இவனுக்காக பரிந்துரை செய்கிறேன். அதற்கு பதிலாக இறைவன் கூறினான், மன்சல்லதி யஷ்ஃபவு இந்தஹு இல்லா பிஇஸ்னிஹி, இறை அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும். நான் உடனே அமைதியாகிவிட்டேன். பிறகு இடைவெளியின்றி உடனே இல்ஹாம் வந்தது, இன்னக அன்தல் மஜாஸ், உமக்கு பரிந்துரை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நான் உடனே மிகவும் பணிவுடனும் உருக்கத்துடனும் துஆ செய்தேன். இறைவன் எனது துஆவை ஏற்றுக்கொண்டான். பையன் கபரில் இருந்து வெளிவந்தது போன்று ஆகிவிட்டான். ஆரோக்கியத்தின் அறிகுறி வெளிப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது அசல் உடல் நிலைக்கு திரும்பினான். சரியாகிவிட்டான். பஷீர் அகமது எனது பையன், அதாவது இது ஹதரத் மிர்சா பஷீர் அகமது சாப் அவர்களை பற்றிய ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய விஷயம். அவருக்கு கண் நோய் வந்தது. எந்த மருந்தும் பயன் தரவில்லை. பார்வையே போய்விடும் நிலை ஏற்பட்டுவிட்டது. நோய் முற்றிய நிலைக்கு வந்தபோது நான் துஆ செய்தேன், பர்ரகத் ஃபிலி பஷீர், எனது மகன் பஷீர் பார்க்க தொடங்கிவிட்டான் என்று இல்ஹாம் வந்தது. அதே நாளில் அல்லது மறுநாளில் குணமாகிவிட்டான். இந்த சம்பவம் சுமார் 100 பேருக்கு தெரியும். பிறகு எதிரிகள் அழிந்தது பற்றிய அடையாளம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், 71வது அடையாளமாக சிர்ருல் ஹிலாஃபா என்ற நூலில் 62வது பக்கத்தில் நான் எழுதியுள்ளேன். எதிரிகளின் மீது பிளேக் நோயின் அடையாளம் ஏற்படுமாறு நான் துஆ செய்திருந்தேன். அதாவது எந்த எதிரியின் பங்கில் நேர்வழி கிடப்பது சாத்தியமில்லையோ அத்தகைய எதிரிகளின் மீது பிளேக் வர வேண்டும் என்று கேட்டேன். எனவே இந்த நாட்டில் இந்த துஆவிற்கு பல வருடங்களுக்கு பிறகு பிளேக் நோயின் ஆதிக்கம் தொடங்கியது. பல கடுமையான எதிரிகள் அதனால் உலகை விட்டு சென்றனர். அந்த துஆவாவது, வஹுஸ் ரப்பி மன் அதத் அஸஸ்ஸலாஹா வ முஸிதன் வ நஸில் அலைஹிமுர் ரிஜ்ஸ ஹக்கன் வ தம்மிரு, என் நிறைவா, எந்த மனிதர் நேர்வழி மற்றும் நல்ல பணிகளின் எதிரியோ குழப்பம் விளைவிக்கிறாரோ அவரை பிடிப்பாயாக, அவருக்கு பிளேக் நோய் தண்டனை அளித்து விடுவாயாக. ஓ ஃபர்ரிஜ் குரூபி யா கரீமி வ நஜ்ஜினி வ மஸ்ஸிக் கஸ்ஸினி யா இலாஹி வாஃப்ரி, இறைவா, எனது நிம்மதியின்மையை அகற்றுவாயாக, எனது கவலைகளில் இருந்து ஈடேற்றம் வழங்குவாயாக. எனது கண்ணியத்திற்குரியவனே, எனது எதிரிகளை துண்டு துண்டாக்கி மண்ணில் கலந்துவிடு. பிறகு ஏசாசுல் அஹ்மதி என்ற நூறில் முன்னறிவிப்பு இருந்தது, இசாமா கசிப்னா காசபல்லாஹு ஃபஇல்லம் அலா மௌத்ததின் யவாசி வபிஸ்ஸு யஜாரு, நாம் கோபப்படும் போது இறைவன் வரம்பு மீறுகின்ற மற்றும் வெளிப்படையாக தீமையின் பக்கம் செல்லக்கூடியவன் மீது கோபம் கொள்கின்றான். யாத்தி ஜமானுன் காசிருன் குல்ல சாலிமின் வஹல்ல வயஹலகன் யௌம இல்லல் முதம்மரு, ஒரு காலம் வரவிருக்கிறது, ஒவ்வொரு அநீதி இழைப்பவனையும் இறைவன் முறித்துவிடக்கூடிய காலமாகும். எவன் தனது பாவத்தால் அழிந்து விட்டானோ அவனே அதனால் அழிவான். அதாவது எவர்கள் தமது பாவத்தின் காரணமாக அழிந்து விட்டார்களோ அவர்களே அழிவர். வயின்னி லஷர்ருன் நாசி வயில்லம் யகுல்லஹும் ஜஸா இஹானதிஹிம் ஸகாருன் யுஸகிரு, நான் மோசமான மக்களை விட மோசமானவனாக இருப்பேன், அவர்களின் இழிவுக்கு தண்டனை இழிவு ஆகும். கஸல்லாஹு
அன்னத்தான பித்தானி பைனனா ஃபஸாலிக தாவுன் அதாஹும் லா யஃப்ஸிரு. இறைவன் முடிவு செய்து விட்டான், பழிந்துரைப்பதின் மூலமே பழிவாங்கப்படும். இதே பிளேக் இவர்களை பிடிக்கும். வலம்மா தஜல் ஃபில்குல் முஃபீது ஃபீ சஹலிரிஹி தமன்னைத்து லவ் நல் தபாவுல் முதப்பிரு. குழப்பமான அழிக்கக்கூடியவன் வரம்பு மீறிய போது நான் இப்போது அழிக்கக்கூடிய பிளேக் வேண்டும் என்று விரும்பினேன். பிறகு எனக்கு இல்ஹாம் வந்தது பார்சியில், நீ பல எதிரிகளின் வீட்டை பாழாக்கிவிட்டாய். இது அல்-ஹக்கம் அல்-பத்ரில் வெளியிடப்பட்டது. மேற்கண்ட துவா கடும் தொந்தரவுகளுக்கு பிறகு செய்யப்பட்டது. அது இறை சந்நிதியில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதனால் பிளேக் நோயின் தண்டனை அவர்கள் மீது நெருப்பு போன்று வருஷிக்கப்பட்டது. எனது ஆயிரக்கணக்கான எதிரிகள் என்னை பொய்ப்பித்தார்கள். தீயவனாக என்னை குறிப்பிட்டவர்கள் அழிந்தனர். இப்போது உதாரணத்திற்காக சில எதிரிகளின் பெயர்களை எடுத்து வைக்கின்றேன். முதலில் ரசூல் பாபா அம்ரிட்சரை சார்ந்தவர். இவர் குறிப்பிடத்தகுந்தவர். இவர் என்னை மறுத்து நூல் எழுதினார், கடும் வார்த்தைகளை பயன்படுத்தினார், சொற்ப நாட்களின் வாழ்வு கொண்ட உலகின் மீது நேசம் கொண்டு பொய் கூறினார். கடைசியில் இறைவன் வாக்குறுதிக்கு ஏற்ப பிளேக் நோயால் இறந்தார். பிறகு முகமது பக்ஷ் என்பவர், இவர் டெபுட்டி இன்ஸ்பெக்டராக பட்டாலாவிற்கு வந்திருந்தார். இவர் தொல்லை கொடுப்பதிலும் பகைமை காட்டுவதிலும் தீவிரமாக இருந்தார். இவரும் பிளேக் நோயால் இறந்தார். அதற்கு பிறகு சுராகுதீன் என்ற பெயர் கொண்ட ஜம்முவை சார்ந்த ஒருவர் எழுந்தார். இவர் தாம் ரசூலாக இருப்பதாக வாதம் செய்தார். எனக்கு தஜ்ஜால் என்று பெயர் வைத்தார். ஹதரத் ஈசா கனவில் எனக்கு ஒரு தடி தந்துள்ளார்கள், அந்த ஈசாவின் தடியை கொண்டு இந்த தஜ்ஜாலை அழிப்பதற்காக என்று கூறினார். அவரும் எனது முன்னறிவிப்பிற்கு ஏற்ப, குறிப்பாக இவருக்காகவே கூறப்பட்ட முன்னறிவிப்பு தாஃபியுல் பலா வ மஸார் அஹ்லுல் அஸ்ஃபியா அஸ்தஃபா என்ற இதழில் வெளியிடப்பட்டது. அதற்கு ஏற்ப அவரது வாழ்நாளிலேயே 4 ஏப்ரல் 1906 தனது 2 மகன்களுடன் தானும் அழிந்து விட்டார். ஈசாவுடைய தடி எங்கே போனது? என்னை அழிப்பதற்காக அது தரப்பட்டிருந்தது. இன்னில் அமினல் முர்சலீன் என்ற அவரது இல்ஹாம் எங்கே போனது? பரிதாபம், பெரும்பாலார் தமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு முன்பே நஃப்ஸ் கொடுக்கிற செய்தியை இல்ஹாம் என்று நினைத்து விடுகின்றனர். அதாவது நஃப்ஸை தூய்மைப்படுத்தும் முன்னரே நாம் மிகவும் தூய்மையாகிவிட்டோம் என்று நினைத்து விடுகின்றனர். நஃப்ஸின் விருப்பங்களை இல்ஹாம் என்று நினைத்து விடுகின்றனர். கூறினார்கள், எனவே இறுதியில் இழிவுடன் அவர்களது மரணம் வருகிறது. இவர் தவிர இன்னும் பலர் ஏளனம் செய்தல், இழிவுபடுத்துதல் எல்லை மீறினர். இறைவனது பிடிக்கு பயப்படவில்லை. பகலும் இரவும் எள்ளி நகையாடலும் ஏச்சி பேச்சுகளுமே இவர்களது வேலையாக இருந்தது. கடைசியில் பிளேக்கிற்கு இரையாகினர். உதாரணம், முன்ஷி மஹபூப் ஆலிம் சாஹிப் அஹ்மதி லாகூரில் இருந்து எழுதுகிறார், எனது சச்சா ஒருவர் இருந்தார், பெயர் நூர் அகமது. அவர் மோசா கடிச்சட்டா ஹர்ஃபிசாபாத் வட்டத்தை சார்ந்தவர். ஒரு நாள் அவர் என்னிடம் கேட்டார், மிர்சா சாப் தமது மஹதி என்ற வாதத்திற்கு ஏன் அடையாளங்களை காட்டுவதில்லை? மஹபூப் ஆலம் சாப் கூறுவதாக மசீமது அலி இஸ்லாம் கூறுகிறார்கள். நான் அவரிடம் கூறினேன், அன்னாரது அடையாளங்களுள் ஒரு அடையாளம் பிளேக் நோயாகும். முன்னறிவிப்பு செய்யப்பட்ட பிறகு வந்துள்ளது. அது உலகை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. உடனே அவர் சொன்னார், பிளேக் நோய் என்னை தீண்டாது, மாறாக மிர்சா சாஹிபை அளிக்கவே இந்த பிளேக் நோய் வந்துள்ளது. எங்கள் மீது அதன் தாக்கம் ஒருபோது ஏற்படாது, மிர்சா சாஹிப் மீதே ஏற்படும். இவ்வாறு உரையாடல் நடந்த பிறகு பேச்சு முடிந்தது. முன்ஷி மஹபூப் ஆலம் சாப் கூறுகிறார், நான் லாகூர் சென்றடைந்து ஒரு வாரத்திற்கு பிறகு எனக்கு செய்தி வந்தது, எனது சாச்சா நூர் அகமது பிளேக் நோயால் இறந்தார். அந்த ஊரின் பெரும்பாலார் இந்த உரையாடலுக்கு சாட்சியாக இருந்தனர். இது மறைக்கவே முடியாத சம்பவமாக இருந்தது. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், மியா மேராஜுத்தீன் சாப் லாகூரில் இருந்து எழுதுகிறார், மௌலவி ஜைனுல் ஆபிதீன் மௌலவி ஃபாசில் முன்ஷி ஃபாசில் பரீட்சையில் தேறினார். மௌலவி குலாம் ரசூல் கிலாலேவாலையுடைய உறவினர், மார்க்க கல்வி கற்று சான்றிதழ் பெற்றவர். அஞ்சுமன் ஹிமாயத்தை இஸ்லாம் லாகூருடைய ஆசிரியராக இருந்தார். ஹதரத் மசீமது அலி இஸ்லாமுடைய உண்மையை பற்றி அவர் முகமது அலி
சியால்கோட்டியுடன் காஷ்மீரி கடைவீதியில் ஒரு கடையில் நின்று முபாகலா செய்தார். சிறிது நாட்களுக்கு பிறகு பிளேக் நோயால் இறந்தார். அவர் மட்டுமல்ல, அவரது மனைவியும் பிளேக் நோயால் இறந்தார். அவரது மருமகன் அக்கவுண்டன்ட் ஜெனரலாக வேலை பார்த்தவர், அவரும் பிளேக் நோயால் இறந்தார். இவ்வாறு அவரது வீட்டில் இருந்த 17 பேர் முபாகலாவுக்கு பிறகு பிளேக்கால் இறந்தனர். இது வியத்தகு விஷயமாகும். ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இது வியத்தகு விஷயமாகும். யாராவது இந்த ரகசியத்தை புரிய முடிகிறதா? மக்களின் எண்ணத்தின்படி நான் பொய்யனாகவும் இட்டு கட்டுபவனாகவும் தஜ்ஜாலாகவும் உள்ளேன். ஆனால் முபாகலாவின் போது அம்மக்களே மறிக்கின்றனர். நவுதுபில்லா, அல்லாஹுமா தவறாக புரிந்து விட்டான். அத்தகைய மக்கள் மீது ஏன் இறைவனின் பிடி இறங்கியது? மரணமும் வருகிறது, இழிவும் அவமானமும் வருகிறது. கூறுகிறார்கள், மியா மேராஜுத்தீன் எழுதுகிறார், கரீம் பக்ஷ் என்ற பெயர் கொண்ட ஒரு குத்தகைதாரர் லாகூரில் இருந்தார். ஹுசூரை பற்றி மரியாதை இல்லாத கடும் வார்த்தைகளை பேசினார். அவ்வாறு பலமுறை செய்து வந்தார். ஒரு நாள் நான் அவருக்கு புரிய வைத்தேன், ஆனால் திரும்பவில்லை. பிறகு வாலிப வயதிலேயே மரணத்துக்கு இரையாயினார். பிறகு கூறுகிறார்கள், சையத் அஹமது சார் சாப் சியால்கோட்டி எழுதுகிறார், ஹாஃபிஸ் சுல்தான் சியால்கோட்டி என்பவர் ஹுசூருடைய கடும் எதிரியாக இருந்தார். சியால்கோட்டில் அன்னாருடைய வாகனம் செல்லும் போது சாம்பலை போட வேண்டும் என்று நினைத்திருந்தவரும் இவர்தான். அவரும் அதே 1906இல் பிளேக் நோயால் மரணித்தார். அவரது வீட்டில் 9-10 பேர் பிளேக்கால் மரித்தார்கள். அதுபோன்று சியால்கோட் நகரில் எல்லோருக்கும் தெரிந்த மனிதர் ஹக்கீம் முகமது ஷஃபி பையஸ் செய்த பிறகு முர்த்தத்தானவர். இவர் மதரசத்துல் குர்ஆனுக்கு அடிக்கல் நாட்டினார். கடும் எதிரியாக இருந்தார். தனது மன விருப்பத்தால் சுய நோக்கத்தால் துரதிருஷ்டவசமாக பையத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை. சியால்கோட்டில் உள்ள முஹல்லா லுஹாராவின் மக்கள் கடும் எதிரிகளாக இருந்தனர். பகமையிலும் எதிர்ப்பிலும் அவர்களுடன் இவர் இணைந்து கொண்டார். பிறகு அவரும் பிளேக் நோய்க்கு இரையானார். மனைவி, தாய், சகோதரர் எல்லோரும் ஒருவருக்கு பின் ஒருவராக பிளேக்கிற்கு இரையாயினர். அவரது மதரசாவுக்கு உதவித்தொகை வழங்கியவர்களும் அழிந்தனர். பிறகு கூறினார்கள், அதுபோன்றே மிர்சா சர்தார் பேக் சியால்கோட்டி, இவர் தனது அசுத்தமான பேச்சால் எல்லை மீறினார். எப்போதும் எள்ளி நகையாடலும் கிண்டலும் பழிந்துரைப்பதும் அவரது வேலையாக இருந்தது. அவரும் பிளேக்கால் பிடிக்கப்பட்டார். ஒருமுறை அவர் ஜமாத்தின் ஒரு நபரிடம் இருமாப்புடன் கூறினார், ஏன் பிளேக் பிளேக் என்று கூறுகிறீர்கள்? நமக்கு பிளேக் வந்தால் நமக்கு புரியும். இதற்கு 2 நாட்களுக்கு பிறகு அவர் பிளேக்கால் இறந்தார். ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழிந்துவிட்ட மகத்துவத்தை மீண்டும் நிலைநாட்டவே அனுப்பப்பட்டுள்ளேன். மேலும் திருக்குர்ஆனின் உண்மையை உலகிற்கு காட்டவும் அனுப்பப்பட்டுள்ளேன். இவை அனைத்தும் நடக்கின்றன. ஆனால் எவரது கண்கள் கட்டப்பட்டுள்ளனவோ அவர் அதனை காண முடியாது. மாறாக இந்த இயக்கம் இப்போது சூரியனை போன்று ஒளி வீச தொடங்கிவிட்டது. அதன் அடையாளங்களுக்கு எவ்வளவு மக்கள் சாட்சிகள் என்றால், அதனை ஓரிடத்தில் குவித்தால் அதன் எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், இந்த பூமியில் எந்த அரசனுக்கும் அவ்வளவு எண்ணிக்கையில் படை வீரர்கள் இல்லை. பிறகு அன்னார் கூறினார்கள், இறைவன் என்னை சீர்திருத்தம் செய்வதற்காக நியமித்து அனுப்பினான். எனது கையின் மூலம் அடையாளங்கள் வெளிப்பட வேண்டும். அதன் மூலம் பாரபட்ச சிந்தனையில் இருந்து தூய்மையான உள்ளங்களில் இறை பயம் உள்ள பகுத்தறிவை முழுமையாக பயன்படுத்துபவர்களாகிய மக்கள் இஸ்லாத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அடையாளம் 1-2 அல்ல, ஆயிரக்கணக்கான அடையாளங்கள் உள்ளன. அவற்றுள் சிலவற்றை நமது ஹக்கீகத்துல் வஹீயில் எழுதிவிட்டேன். 13வது நூற்றாண்டு முடித்து 14வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் இறைவன் என்னை நியமித்து அனுப்பினான். ஆதமிலிருந்து எத்தனை நபிமார்கள் சென்று போனார்களோ அவர்கள் அனைவரின் பெயரையும் எனக்கு வைத்தான். அவற்றுள் கடைசி பெயர் ஈசா மவுத் மற்றும் முகமது மௌஹூத் என்று வைத்தான். இந்த பெயர்களையும் சேர்த்து என்னை மீண்டும் மீண்டும் அழைத்தான். இரு பெயர்களையும் வேறு வார்த்தைகளில் மஸ்தி மஹதி என்று கூறப்பட்டுள்ளன. அற்புதங்களாக தரப்பட்டவற்றுள் சில முன்னறிவிப்புகளாக உள்ளன. அவை பெரும் பெரும் மறைவான செய்திகளை உள்ளடக்கியவை. இறைவன் அதிகாரத்தை தவிர, வல்லமையை தவிர வேறு எதன் மூலமும் யாராலும் கூற முடியாதவை. சில துஆக்களாக இருந்தன. அவை ஒப்புக்கொள்ளப்பட்டு அறிவிக்கப்பட்டவை. சில பத்வாக்கள், அதன் மூலம் கடுமையான எதிரிகள் அளிக்கப்பட்டனர்.
சில துவாக்கள் நோய்க்கு குணமளிப்பவையாக இருந்தன. அவற்றின் தகுதி துவாவை விட பெரியவை. சில முபாஹலாக்களாக இருந்தன. அதன் விளைவாக இறைவன் பல எதிரிகளை அளித்தான், இழிவுபடுத்தினான். சில சாலிஹீன்களின் சாட்சிகள், அவர்கள் இறைவனிடமிருந்து இல்ஹாம் பெற்று எனது உண்மைக்கு சாட்சி அளித்தனர். இன்னும் சில சாலிஹீன்களின் சாட்சிகள், அவர்களோ நான் பிறக்கும் முன்பே வஃபாத்தாக இருந்தனர். அவர்கள் எனது பெயரையும் எனது ஊரின் பெயரையும் கூறி சாட்சி பகிர்ந்துவிட்டு சென்றனர். அவரே மஸீஹ் மவ்ஊத் விரைவில் வரவுள்ளார் என்று கூறியிருந்தார். சிலர் நான் பிறக்கும் முன்பே என்னை பற்றி கூறியிருந்தனர். சிலர் எனது தோற்றத்திற்கு முன் எனது வயது ஒருவேளை 10-12 இருக்கும்போது என்னை பற்றி குறிப்பிட்டு சென்றனர். சில முரீதுகளிடம் நீங்கள் அவரை பார்க்கும் அளவுக்கு வயதை பெறுவீர்கள் என்று கூறி சென்றனர். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன அடையாளங்களை எல்லாம் கூறினார்களோ, உதாரணமாக ரமதானில் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுதல், நாட்டில் பிளேக் நோய் பரவுதல் ஆகியவை எனக்கு சாட்சியாக தோன்றிவிட்டன. இப்போது 14வது நூற்றாண்டின் கால் பகுதியை ஏற்கனவே அடைந்து விட்டேன். எனக்கு ஆதரவாக வந்த எல்லா சாட்சிகளையும் ஆதாரங்களையும் எழுதினால் 1000 தொகுதிகளிலும் அடங்காது. சஷ்மே மாரிஃபத் என்ற நூலினுடைய மேற்கோளாகும். இதற்கு முந்தையது ஹக்கீகத்துல் வஹியில் உள்ளதாகும். இந்த மேற்கோள்களில் எதிரிகளின் முடிவுகள் கூறப்பட்டிருந்தன. பிறகு அந்த அடையாளம் நிறைவேற காரணமாகி தமது தீய முடிவை எய்தினர், உலகை விட்டு விடைபெற்றனர். சிலவற்றில் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாளங்கள் பற்றி கூறப்பட்டது. இப்போது நான் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக சில சம்பவங்களை எடுத்து வைக்கின்றேன். எவ்வாறு அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மக்களுக்கு வழிகாட்டினான் என்பது சம்பந்தமாக எடுத்து வைக்கின்றேன். ஹஜ்ரத் ஷேக் முகமது அப்சல் சாப் கூறுகிறார், அப்போது எளியவனின் வயது 12 இருந்தது. எனது குடும்பத்தில் பெரிய தந்தை ஹக்கீம் ஷேக் இபாதுல்லா சாப், பெரிய தந்தையின் மகனாகிய சகோதரர் ஷேக் ஹரம் இலாஹி சாப் ஆகியோர் ஹஜ்ரத் சாஹிபிடம் பையத் செய்திருந்தாலும் இந்த தொண்டன் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை பார்த்திருக்கவும் இல்லை, ஹுசூருடைய போட்டோவை பார்க்கவும் இல்லை. கனவு கண்டேன், எனது உடலில் இருந்து உயிர் முழுவதும் போய்விட்டது. ஆனால் மூளையில் புரிவதற்கும் கண்களில் காண்பதற்கும் மற்றும் ஆற்றல் எஞ்சிருந்தது. எனக்கு முன் ஒரு பெரியவர் அமர்ந்துள்ளார். அவருக்கு பின்னால் அருளுக்குரிய 2 பாதங்கள் தெரிகின்றன. எனது உள்ளத்தில் போடப்படுகிறது, என் முன் அமர்ந்து என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றவர் ஹஜ்ரத் மிர்சா சாஹிப் ஆவார்கள். பின்னால் தெரிகிற அருளுக்குரிய பாதம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடையது. எனது கண்கள் திறந்தன. நான் காலையில் அப்துல்லா கான் சாபுடைய மகனாகிய முர்தசா கான் சாப் என்ற இப்போது லாகூரி ஜமாத்தில் உள்ள மனிதரிடம் விளக்கம் கேட்டேன். உமருக்கு மிர்சா சாப் மூலம் ஹஜ்ரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்தொடர்தல் கிடைக்கும் என்று கூறினார். அவ்வாறே நடந்தது. நான் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், 1905 நான் பையத் செய்தபோது கனவில் என்னை பார்த்துக் கொண்டிருந்த அதே பெரியவர்தான் ஹுசூராக இருந்தார்கள். இவ்வாறு இறைவன் தான் விரும்புவதற்கு உண்மையை காட்டுகின்றான். பிறகு ஹஜ்ரத் நிசாமுத்தீன் சாப் கூறுகிறார்கள், நான் பையத்தில் அப்போது இணையவில்லை. அஸ்ர் தொழுகையை மஸ்ஜித் முபாரக் தொழுதுவிட்டு பழைய ஏணிப்படிகளின் வழியாக கீழ் இறங்கினேன். அப்போது முன்கூடத்தில் ஒரு அறை இருந்தது. 2 கண்ணியத்திற்குரிய வெள்ளை ஆடையுடன் வாலிபர் தோற்றமுடையவர்களை சந்தித்தேன். என்னிடம் மிர்சா சாஹிப் எங்கிருக்கிறார்கள் என்று தயவு செய்து கூறுங்கள் என்கின்றார்கள். நாங்கள் மிகவும் தூரத்திலிருந்து பயணம் செய்து இங்கு வந்துள்ளோம். நான் வாருங்கள் கூறுகிறேன் என்றேன். அவர்கள் கூறினர், வேண்டாம், நீர் எம் பின்னால் வாரும். அவர் மேலே இருக்கிறார் என்றால் நாங்களே கண்டுகொள்வோம். நான் அவர்கள் பின்னாலேயே சென்றேன். எனக்கு முன் அவர் ஏணிப்படியை ஏறி சென்று விட்டனர். ஹுசூர் அவர்களின் சபை கூடியிருந்தது. ஹுசூர் அவர்கள் தலைப்பாகையை கலற்றி வைத்துவிட்டு சகஜமாக அமர்ந்திருந்தார்கள். மக்கள் அவரை சுற்றி அமர்ந்திருந்தனர். அன்னார் முன்னால் சென்று கொண்டிருக்கும் போதே ஒருவர் அன்னாரிடம், உங்கள் பெயர் குலாம் முஹம்மதா என்று கேட்க அன்னார் ஆம் என்றார்கள். பிறகு அவர், உங்கள் வாதம் மஸீஹ் மவ்ஊத் என்பதா என்று கேட்டார். ஹுசூர் ஆம் என்றார்கள். பிறகு கூறினார், முதலில் உங்களுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஸலாத்தை தெரிவிக்கிறேன். பிறகு எனது தரப்பிலிருந்து ஸலாத்தை கூறுகிறேன். நான் இன்ன நாளில் அவர்களது சமூகத்தில் இருந்தேன். அப்போது அல்லாஹ்வின் தூதரின் கை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாமுடைய வலது தோளின் மீது இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹாதா மஸீஹுன், இவரிடம் பையத் செய்யுங்கள், எனது சலாமை கூறிவிடுங்கள். அவர் தாம் கனவில் கண்டதை கூறுகிறார். இவ்வாறு நான் பார்க்கிறேன், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கை மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தோளில் இருந்தது. இவர் மஸீஹ் ஆவார் என்று கூறுகிறார்கள். சலாம் கூறுங்கள் என்று கூறினார்கள். அதனால் அவர்களது சலாமை தங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தேன் என்று கூறினார். பிறகு அவர் பையத் செய்தார்.
ஹதரத் ஹக்கீம் அத்தா முகமது சாப் கூறுகிறார்கள், பையத்துக்கு பிறகு சில நாட்கள் கார்ஜானில் இருந்தேன். பிறகு ஹுசூருடைய அனுமதி வாங்கி லாகூர் வந்தேன். சூஹி அஹமது தீன் சாப் டோரிஃபாஃப் அவர்கள் அஹமதி ஜமாத்துடைய ஒருவரை என்னை சந்திக்க வைத்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு ஒரு சாஹிப் அன்புடன் கூறினார், மீண்டும் முகமது சாப் காதியான் வந்துள்ளார்கள். இதனை கேட்டு எனக்கு வியப்பு ஏற்பட்டது. துவா செய்தேன், யா அல்லாஹ், இந்த ஜமாத்தின் கொள்கை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்துள்ளார்கள் என்பது. மிர்சா சாஹிப் எவ்வாறு முகமது ஆக முடியும்? நான் கனவில் பார்த்தேன், ஹதரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறார்கள். வானத்திலிருந்து ஒரு மலக்கு இறங்கி என்னிடம் கேட்டார், இவர் யார்? நான் இவர் மிர்சா சாஹிப் என்றேன். பிறகு நான் பார்க்கிறேன், வானத்திலிருந்து ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒளி இறங்கியது. அந்த ஒளி மஸீஹ் மவ்ஊதின் மூளையில் இறங்கியது. பிறகு அது முழு உடலிலும் பரவியது. ஹுசூருடைய முகம் ஒளியால் நிறைந்தது. பிறகு அந்த மலக்கு கேட்டார், இவர் யார்? நான் கூறினேன், இவர் முதலில் மிர்சா சாஹிபா இருந்தார், இப்போது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாகவே மாறிவிட்டார். இவையெல்லாம் பழைய சம்பவங்கள். மக்கள் எவ்வாறு கனவு கண்டு பைஅத் செய்தார்கள் என்று விளக்குகின்றன. ஆனால் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், அல்லாஹ் தஆலாவிடமிருந்து வழிகாட்டல்கள் மற்றும் அடையாளங்களின் தொடரும். இந்த இயக்கம் முழுமையடையும் வரை தொடரும். ஆகவே அவர்களின் இந்த முன்னறிவிப்பு இன்று வரை எத்தனை மகிமையுடன் நிறைவேறுகிறது. அல்லாஹ் தஆலா எவ்வாறு அடையாளங்களை காட்டுகிறான். ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் இருப்பவர் கூட அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எவ்வாறு வழிகாட்டினான் என்பதற்கு சாட்சி பகர்கின்றனர். அவற்றுள் சில சம்பவங்களை எடுத்து வைக்கின்றேன். மாலி பகுதியைச் சேர்ந்த பாலாவில் ஜானி பிரிவைச் சேர்ந்த இமாம் இருந்தார். அவர் தந்தையார் மூலமாக அங்கு 93 கிராமங்கள் முஸ்லிம் ஆகினர். தந்தையாருக்கு பிறகு இவர் அவரது இடத்துக்கு வந்தார். சில காலத்திற்கு முன்பு அவருக்கு அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. ஆதம் சாஹிப் கூறுகிறார், அவர் கனவில் கண்டார், ஹதரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வீட்டில் அவரது அறைக்குள் வந்துள்ளார்கள். அவர் ஹுசூருடன் ரூமில் இருக்கிறார். வெளியே நிறைய உலமாக்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அவர் கூறுகிறார், நான் மஸீஹ் மவ்ஊதிடம் வெளியில் உலமாக்கள் உங்களை எதிர்பார்த்து இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றேன். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் வெளியில் வந்து அந்த எல்லா உலமாக்களின் தலையில் இருந்த தொப்பியையும் கலற்றுகிறார்கள். என் தலையில் உள்ள தொப்பியை மட்டும் தலையில் இருக்க விட்டு விட்டார்கள். அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் மல்லிம்களுடன் அவரது முரீதுகள் இருந்த எல்லா கிராமங்களுக்கும் இவர் செல்கிறார். அல்லாஹ்வுடைய அருளால் இதுவரை 40 விட அதிகமான கிராமங்களுக்கு அவர் சென்று அஹ்மதியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டனர். பிறகு புர்கினா பாசோவுடைய ஜியாரா புகாரி சாப் நமது ரேடியோ ஸ்டேஷனுக்கு போன் செய்தார். அங்கு நமது பல்வேறு ரேடியோ ஸ்டேஷன்கள் பணி செய்கின்றன. நான் அவரது தப்லீகை கேட்டேன். அவரிடம் கூறப்பட்டது, நீங்கள் பார்க்க வேண்டியதாவது வரவேண்டிய இமாம் மஹ்தி இவரா இல்லையா என்பதுதான். இதற்கு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஒரு வழியை சொல்லி தந்துள்ளார்கள். அதற்காக இஸ்திகாரா செய்யுங்கள். நான் அந்த நாளில் இருந்தே இஸ்திகாராவை தொடங்கினேன். இஸ்திகாரா செய்தவாறு ஒரு வாரம்தான் கழிந்திருக்கும். கனவில் ஒரு கூடாரத்தின் கீழ் 2 ஒளிமிக்க மனிதர்களை பார்க்கிறேன். கனவிலேயே அவரது நண்பர் கூறுகிறார், வலதுபுறம் இருப்பவர் இமாம் மஹ்தி, இன்னொருவரை தெரியவில்லை. அதன் மூலம் வரவேண்டிய இமாம் மஹ்தி உண்மையாளர் தான், அவர் இவர்தான். நவூது பில்லாஹ், இவர் பொய்யராக இருந்தால் எனது இஸ்திகாராவிற்கு பதிலாக எனது கனவில் எப்படி வர முடியும்? இவ்வாறு நான் பைஅத் செய்துவிட்டேன் என்கிறார். பிறகு எகிப்தில் இருந்து ஒரு பெண்மணி எழுதுகிறார், இறைவன் எனக்கு சில சிறப்புகளை தந்தான். இந்த வகையில் நான் கனவில் ஹதரத் மிர்சா குலாம் காதியானி அலைஹிஸ்ஸலாம் மற்றும் தங்களையும் பார்க்கிறேன். இறைவன் மீது ஆணை, அப்போது எனக்கு உலகில் ஒரு கலீஃபா இருக்கிறார் என்று தெரியவும் செய்யாது. நான் இஸ்திகாரா மட்டும் செய்து கொண்டிருந்தேன். இறைவன் எனக்கு 2 பெரியவர்களையும் காட்டிவிட்டான் என்றும் ஷைத்தான் என்னை ஏமாற்றினான். ஆனால் இறைவனுக்கு நன்றி, அவன் என்னை ஹக்கை ஒப்புக்கொள்ள வாய்ப்பு வழங்கினான். ஷைத்தானது சூழ்ச்சியில் இருந்து வெளியில் வந்தேன். எனது நிலைத்து நிற்றலுக்கும் மன்னிப்புக்கும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கு உறுதியான நிலைநிற்றலை வழங்குவானாக. பிறகு மொரோக்கோவுடைய பெண்மணி ஆமி சாஹிபா கூறுகிறார், லிகாமல் அரபு மூலமாக அறிமுகம் ஏற்பட்டது. அதற்கு 4வது ஹலீஃபத்துடைய பேச்சு ஆதாரபூர்வமாகவும் மன நிறைவு தருவதாகவும் இருந்தது.
அதன் பிறகும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இறைவனிடம் இஸ்திகாரா செய்யுமாறு, துவா செய்யுமாறு கவனமூட்டிக் கொண்டே இருப்பார்கள். இந்த வகையில் இஸ்திகாராவை தொடங்கினேன். கனவில் பார்த்தேன், ஒரு பரந்த வெளியில் ஒரு நீண்ட கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் மிகவும் கவலையுடன் கூடிய ஒரு மனிதர் இருந்தார். இந்நிலையில் ஒரு மனிதர் அவரிடம் வந்து கேட்கிறார், உங்களுக்கு இவ்வளவு துக்கம் ஏன்? அவர் கூறுகிறார், நான் மசீமௌதாவேன், மக்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கிறேன், ஆனால் மக்கள் என்னை உண்மைப்படுத்தவில்லை. கேள்வி கேட்டவர் கூறுகிறார், நான் உண்மைப்படுத்துகிறேன், நான் முஹம்மது ரசூலுல்லாவேன். இந்த கனவு கண்ட பிறகு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, பையல் செய்தே தீர வேண்டும் என்று நினைத்து உடனே பையல் செய்து விட்டேன். கூடவே பர்தாவும் அணிய தொடங்கினேன். அப்பெண் இங்கும் வந்திருந்தார். ஜல்சா உடைய காட்சியை கண்டார். இங்கு அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களை பார்த்தார். ஹதரத் மசீமோத் அலை இஸ்லாமை தனியாக உட்கார்ந்திருக்க கண்ட அதே கூடாரங்களை இங்கு கண்டார். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் உம்மை உண்மைப்படுத்துகிறேன் என்று கூறுவதாக கண்டார். பிறகு மாலியில் இருந்து அப்துல்லா சாப் மல்லிம் எழுதுகிறார், பமாக்குவின் ஆசிரியர் தாம்லே சாப் அகமதியத்தின் கடும் எதிரி. எப்போது அஹ்மதியா ரேடியோவுக்கு போன் செய்தாலும் ஏசுவார், அவருக்கு போன் செய்யப்பட்டாலும் ஜமாத்தை ஏசுவார். இவ்வாறு செய்தவாறே கணிசமான நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் அவர் அழுதவாறு அஹ்மதியா ரேடியோ ரப்வா எஃப்எம் போன் செய்தார். அங்குள்ள ரேடியோவுக்கு ரப்வா எஃப்எம் என்று பெயர். அவர் கூறினார், ஒரு நாள் முன்பு இரவில் கனவில் ஹதரத் மசீமௌத் அலை இஸ்லாமை கண்டார். ஹதரத் மசீமௌத் அலை இஸ்லாமுடன் கண்ட அந்த ஒளியை அவர் அதற்கு முன் ஒருபோதும் கண்டதில்லை. உண்மையான உள்ளத்துடன் மன்னிப்பு கேட்கின்றேன். மேலும் எனக்கு ஒரு பயம் உள்ளது, அஹ்மதிகளே என்னை மன்னிக்காவிட்டால் இறைவனும் என்னை மன்னிக்க மாட்டான். மல்லிம் சாப் அஹ்மதியத்தில் இணையுமாறு அவருக்கு அழைப்பு விடுத்தார். உண்மை தெளிவாகிவிட்டால் பையத் செய்யுங்கள் என்றதும் அவர் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார். அஹ்மதியத் என்ற உண்மை இஸ்லாத்தில் இணைந்து விட்டார். பிறகு மாலி ரீஜனில் உள்ள கோலிகோரா யூசுப் சாப் அறிவிக்கிறார், இவரும் மல்லிம் ஆவார். கோலிகோராவில் உள்ள கிராமம் சாலா குரூஜியில் ஒரு பெரியவர், பிறப்பு முஸ்லிம். முஸ்லிம் பிரிவுகளை பார்க்கும்போது எது இறைவனை சார்ந்தது என்று அவருக்கு புரியவில்லை. நீண்ட காலம் அவர் உண்மையை தேடி வந்தார், ஆனால் எங்கும் அவருக்கு உண்மை கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவர் அஹ்மதியா ரேடியோ ரப்பாவை கேட்டபோது மல்லிம் சாப் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் உண்மை மார்க்கத்தை அறிய விரும்பினால் துவா செய்யட்டும், அவருக்கு இறைவன் வழிகாட்டுவான் என்று கூறியதை கேட்டதும் அவருக்கு இம்முறை மிகவும் பிடித்தது. இதனை நடைமுறைப்படுத்தும் பொருட்டு 40 நாட்கள் தனிமையில் இறை தியானம் செய்ய விரும்பினார். அதன் பிறகு அவர் நியத்து செய்தார், இறைவன் எனக்கு வழிகாட்டாதவரை நான் யாரிடமும் பேச மாட்டேன், இறைவனிடமே துவா செய்து கொண்டிருப்பேன். இந்த வகையில் சில நாட்கள் தான் சில்லா செய்திருப்பார். இறைவன் அவருக்கு காட்டினான். ஹதரத் இமாம் மஹதி அலி இஸ்லாம் அவரது வீட்டிற்கு வந்துள்ளார்கள். அன்புடன் அவரது மகனின் தலையில் கையை வைக்கிறார்கள். கனவை பார்த்தவாது கண்கள் திறந்தன. முழு உலகிலும் அஹ்மதிகளே உண்மையில் இருக்கிறார்கள் என்று உறுதி ஏற்பட்டது. இவர்கள் மட்டுமே இமாம் மஹதியின் வருகை குறித்து கூறுகிறார்கள். இந்த கனவுக்கு பிறகு உடனே அவர் மாலியின் ஆண்டு மாநாட்டில் பங்கு பெற்றினார். அங்கு ஹதரத் மசீமௌத் அலை இஸ்லாமுடைய போட்டோவை பார்த்து, இவரே ஹதரத் மசீமௌத் அலை இஸ்லாம் அவர்கள், இவர்களே தமது வீட்டுக்கு வந்திருந்தார்கள் என்று உணர்ந்தார். பிறகு பையத் செய்தார். மாலியில் இருந்து நமது முரப்பி பிலால் சாப் எழுதுகிறார்கள், அஹ்மதியா ரேடியோ ஸ்டேஷன் ஷிகாஷோவுக்கு ஒரு அஹ்மதி சகோதரர் வந்திருந்தார். வந்து கூறினார், அவரது அண்டை வீட்டுக்காரர் அவர் வீட்டுக்கு வந்து அழுது மன்னிப்பு கேட்டாராம். இவர் காரணம் கேட்டபோது, எனக்கு அஹ்மதியத்து மீது கடும் வெறுப்பு இருந்தது. உங்கள் ரேடியோ கேட்கும் போதெல்லாம் வெறும் ஏச்சை தவிர வேறு எதுவும் என் வாயிலிருந்து வந்ததில்லை. நேற்று இரவும் உங்கள் முபல்லிக் லைவ் புரோகிராம் செய்த போது கேட்டுக்கொண்டே ஏசியவாறு தூங்கிவிட்டேன். ஆனால் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் தோன்றி என்னை மிகவும் கண்டித்தார்கள். கனவிலேயே ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் என்னை மன்னித்து விடுங்கள், இனி நான் ஒருபோது அஹ்மதிகளை ஏச மாட்டேன். இன்றிருந்து நானும் அல்லாஹ்வின் அருளால் அஹ்மதியாவேன் என்று கூறினார். அல்லாஹ்வின் அருளால் இந்த சகோதரர் துடிப்புள்ள ஓர் முபல்லிக் ஆவார். மாலியிலிருந்து மல்லிம் அப்துல்லா சாப் எழுதுகிறார், மக்காபூவில் ஒரு மாணவர் பக்ரி திலாபுரி சாப் இன்டர்நெட்டில் அஹ்மதியத்தை பற்றி படிக்க தொடங்கினார். படிக்கும் போதே பிரான்சின் அஹ்மதியா ஜமாத்தை தொடர்பு கொண்டார்.
ஜமாத் அஹ்மதியா பிரான்ஸ் அவருக்கு மகாபு ஜமாத்துடன் தொடர்பு ஏற்படுத்தியது. இந்த வகையில் அம்மாணவர் மல்லிம் சாஹிபை தொடர்பு கொண்டார். சில கேள்விகள் கேட்டார். கேள்விக்கு பதில் கிடைத்ததும் ஜமாத்தை பற்றி புரிந்தும் கூட அவர் பையத் செய்யவில்லை. அவர் மல்லிம் சாஹிபிடம் வந்து பையத் செய்ய விரும்புவதாக கூறினார். ஏனெனில் இரவில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவில் கண்டார். அவரது வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அவர்களது முகத்தில் முழுக்க முழுக்க ஒளியாகவே இருந்தது. இதனை அவர் ஒருபோதும் முன்னர் கண்டதில்லை. இதனை கூறி அவர் பையத் செய்ய விரும்புவதாக கூறினார். பையத் செய்வது மட்டுமின்றி ஜமாத்துடன் சேர்ந்து தப்லீகும் செய்வேன் என்றார். பிறகு மாலி ரீஜன் கோலிகோராவில் இருந்து அங்குள்ள முபல்லிக் ஃபாத்தி சாப் எழுதுகிறார், எனது ரீஜனில் கோலிகோராவில் உள்ள ஒரு பெரியவர் சயீத் வாலி சாப் நமது ரேடியோவான அன்னூருக்கு வந்திருந்தார். தமது மூதாதையர்கள் சிலை வணங்கிகள் என்று கூறினார். இவரையும் சிலை வணங்க வைக்க விரும்பினர். ஆனால் சிறுவயதிலேயே இவரது இயல்பு சிலைகளை வணங்குவதை விரும்பவில்லை. அவர் சற்று பெரியவரானதும் சிலைகளை வணங்குவதை முற்றிலும் மறுத்துவிட்டார். இதனால் அவரது பெற்றோரும் பிற உறவினர்களும் கோபமடைந்தனர். ஆனால் இவர் அவர்களது எதிர்ப்பை சற்றும் பொருட்படுத்தவில்லை. இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பிறகு இவருக்கு ஹதரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை பற்றி எதிர்பார்ப்பு இருந்தது. நீண்ட நாட்கள் எதிர்பார்ப்புக்கு பிறகு ஒரு நாள் கனவில் ஒரு மனிதர், வெள்ளை நிறமுடைய பெரியவர், மாலியில் இருந்து வடக்கு பக்கத்தில் இறங்கியுள்ளார். அந்த பெரியவரை காண பலர் ஒன்று திரண்டிருந்தனர். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒளிபிருந்திய முகத்தை அவர் முன்னால் ஒருபோதும் பார்த்ததில்லை. அவர் தன்னை அறியாமல் அவரிடம் கேட்டார், தாங்கள் யார்? அவரது பின்னால் நின்றவர், இவர் இமாம் மஹதி அவர்கள் இறங்கிவிட்டார்கள். இந்த காட்சிக்கு பிறகு கண்கள் திறந்துவிட்டன. அதற்கு பிறகு இமாம் மஹதி வந்துவிட்டார்கள் என்று அவருக்கு உறுதி பிறந்துவிட்டது. ஆனால் முஸ்லிம் பிரிவுகளின் பக்கம் பார்த்தபோது எந்த பிரிவும் இமாம் மஹதியின் வருகை பற்றி தகவல் தெரிவிக்கவில்லை. தற்செயலாக அஹ்மதியா ரேடியோ அன்னூரை வைத்தபோது அதில் இமாம் மஹதியின் வருகை பற்றி செய்தி வந்தது. அந்த செய்தியை கேட்டவுடனே இம்மக்களே உண்மையில் உள்ளவர்கள் என்று உறுதி ஏற்பட்டது. கனவுக்கு சில காலம் பிறகு அவர் அஹ்மதியா பிரச்சார நிலையத்துக்கு வந்து தமது வீட்டினர் அனைவருடன் பையத் செய்தார். அங்கு அவருக்கு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய புகைப்படம் காட்டப்பட்ட போது இவரே அந்த இமாம் மஹதி என்று கூறினார். ஏனெனில் அவர் கனவில் கண்டிருந்தார். அதற்கு பிறகு 10,000 பிராங்க் சந்தாவாக பெரிய தொகையை வழங்கினார். இறைவன் உண்மையை கண்டறிய வாய்ப்பு தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவதாக தெரிவித்தார். இவை அனைத்தும் அல்லாஹ் தஆலாவின் புறமிருந்து ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மைக்கு ஆதரவாக வந்த அடையாளங்களாகும். இவை அடையாளங்களாகவும் உதவிகளாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மக்களின் உள்ளங்களை புரட்டி போடுகின்ற இவைகள் வேறு என்னவாகும்? அந்தோ பிற முஸ்லிம்களும் இதை உணர வேண்டும். இதன் உண்மை நிலையை அறிய துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் வழிகாட்டலை கேளுங்கள். எதிர்ப்புக்கு பிறகு நேர்வழியினை தேடுவதன் பக்கம் கவனம் அதிகமாகட்டும். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு வழிகாட்டட்டும். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவானா. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இறைவன் நான் அவன் தரப்பிலிருந்து வந்துள்ளேன் என்று நிரூபிப்பதற்காக எவ்வளவு அடையாளங்களை வெளிப்படுத்தியுள்ளானோ அதனை 1000 நபிமார்களுக்கு பகிர்ந்தளித்தால் கூட அவர்களின் நுபுவத் நிரூபணமாகியிருக்கும். இது கடைசி காலமாக இருந்தது. ஷைத்தானின் தாய் தனது அனைத்து சந்ததிகளுடன் சேர்ந்து நடத்தும் கடைசி தாக்குதலாகும். எனவே ஷைத்தானுக்கு தோல்வியை கொடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான அடையாளங்களை ஓரிடத்தில் ஒன்று சேர்த்துள்ளான். பிறகும் கூட மனிதருள் ஷைத்தானாக இருப்பவர்கள் நம்புவதில்லை. வெறும் இட்டுக்கட்டாக நியாயமற்ற ஆட்சேபனைகளை எடுத்து வைக்கின்றனர். அதன் மூலம் இறைவனால் நிலைநாட்டப்பட்ட இயக்கம் வேறறுந்து போக வேண்டும் என்று நினைக்கின்றனர். ஆனால் இந்த இயக்கத்தை தனது கைகளால் உறுதிப்படுத்த வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான், அது முழுமையடையும் வரை. பிறகு முஸ்லிம்கள் உம்மத்தே முஸ்லிமா முஸ்லிம் நாடுகளுக்காக துஆவுக்காக கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த நாடுகளில் சாந்தி அமைதியை நிலைநாட்டுவானாக. சாந்தி அமைதி ஆகியவற்றை உண்மையில் நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் உண்டு என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அது ஒருவரை இமாம் மஹ்தியாக்கி அனுப்பியுள்ளான், அமைதியை நிலைநாட்ட அனுப்பியுள்ளான். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது ஒன்றுதான் அந்த தீர்வாகும். அந்த முஹம்மதிய மசீஹை பின்பற்றுங்கள். அவர்களை பற்றிய முன்னறிவிப்புகளை ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருந்தார்கள்.
அது ஒரே ஒரு தீர்வுதான் அவர்களின் ஈடேற்றத்திற்கு உள்ளது. அது ஒன்றே குழப்பம், கிளர்ச்சி, துக்கம் ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெற வழி. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தௌஃபீக் தருவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.